வணக்கம். வெல்கம் டு கம் லெட்ஸ் மேக் லேர்னிங் ஃபன். குழந்தைங்க இப்போது ஒரு கிளாஸ்லேருந்து அடுத்த கிளாஸ் போகிற டைம் இது. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் முடிச்சிருப்பாங்க, நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போவாங்க. ஸோ அந்த நேரத்தில் சில விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஒன்று, நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சேலஞ்ச். எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு சாலிடாக ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும். ஸோ உங்கள் குழந்தைக்கு அந்த மாதிரி யாராவது ஒரு ரொம்ப திக் ஃப்ரெண்ட், ஒரு ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பழைய கிளாஸில் இருந்ததுன்னா, அதே குழந்தை உங்கள் குழந்தையோட இந்த வருஷமும் இருக்கிறதுக்கு நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் போய் பேசணும். ஸோ இந்த 2 குழந்தைங்கள பிரிக்காதீங்க. அதே ஃப்ரெண்டோட என் குழந்தை இருக்கட்டும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பதவிசமாக இன்னும் ஒரு மாதிரி பொலைட்டாக போய் கேட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் அப்ளைஜ் பண்ணுவாங்க. ஸோ யார்கிட்ட போய் பேசணும்? ஹெட் மிஸ்ட்ரஸ்ஸா, கரஸ்பாண்டண்ட்டா, வேறு யாராவது சீனியர் ஸ்டாஃபாக என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் நீங்கள் டெஃபினட்டாக பண்ணணும். இன்னொரு பாயிண்ட், சில குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்களோட ஒத்து போகாது. நிறையா சீண்டுவாங்க, பிடுங்குவாங்க, சண்டை வரும். அந்த குழந்தை இவனை எப்போ பாரு டீஸ் பண்ணுறான் அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாராவது உங்கள் குழந்தைய புல்லி பண்ணுறாங்கன்னா, இதுதான் ஒரு சான்ஸு. போய் அட்மினிஸ்ட்ரேஷனில் சொல்லி இந்த குழந்தையும் என் குழந்தையும் ஒரே கிளாஸில் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது. நீங்கள் சொல்கிற விதத்தில் இருக்குது. உங்கள் குழந்தையும் குத்தம் சொல்லாதீங்க, அந்த குழந்தைங்களும் குத்தம் சொல்லாதீங்க. பட் ஒரு மாதிரி அழகாக எடுத்து பாலிஷ்டாக எடுத்து சொன்னீங்கன்னா யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. 3வது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உங்கள் குழந்தைக்கு போன வருஷம் இருந்த டீச்சரோட நல்லா ஒத்து போயிருந்ததுன்னா, அதே டீச்சரோட கிளாஸில் இந்த வருஷம் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிறத டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சொல்லலாம், மாற்றிட்டே இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு அடாப்டேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்னு. அது எல்லா குழந்தைங்களுக்கும் பொருந்துகிற விஷயந்தான். ஆனால் நம்ம குழந்தைங்கள பொறுத்துற வரைக்கும் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடத்துல தான் அவங்க நல்லா கற்றுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கம்ஃபர்ட் எதுவோ அது நம்ம டெஃபினட்டாக பண்ணி கொடுக்கறது நம்மளோட கடமை. ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுண்டு, இப்போ கிளாஸ் ஷஃப்லிங் எல்லாம் நடக்கும். ஸோ சீக்கிரமாக போய் ஸ்கூலில் போய் பேசி உங்கள் குழந்தைங்கள அடுத்த வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்.